வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கடந்த வாரத்தில் உண்மையாய் நேசித்தால் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார் என்கிற காரியத்தை குறித்து பார்த்தோம். இந்த வாரமும் கூட ஆசீர்வாதமும் மேன்மையையும் அழிக்கக்கூடிய செயல், ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் அழிக்கக்கூடிய செயல். இந்த காலை வேளையில் அமர்ந்திருக்கிற நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை எந்த அளவுக்கு நம்ம நோக்குகிறோமோ நம்ம வாழ்க்கையில் நாமே நம்முடைய ஆசீர்வாதத்தை அழிக்கக்கூடிய செயல்கள் அது உண்டு. அந்த செயல் நம்ம வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் என்ன பண்ணும், ஆக்கிவிடும். இந்த காலை வேளையில் பரலோக ராஜ்யம் எப்படி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் என்ன பண்ணுது, ஏங்குது. இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு தெளிவு வேணும். கிருபை இருக்குது பாஸ்டர், இறக்கம் இருக்குது பாஸ்டர், நீங்கள் என்ன சொன்னாலும் அவருடைய வார்த்தையின் பிடி தான் பரலோக ராஜ்யம் என்ன பண்ணுது, செயல்படுது என்பதை சபை ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. இன்னைக்கு பிளஸ்ஸிங்ஸ் எதுக்கு இருக்குன்றத பார்த்தா ஒபீடியன்ஸ் ஆஃப் காட்ஸ் லா, கர்த்தருடைய கீழ்ப்படிதலும் அவருடைய பிரமாணத்திற்கு கீழாகவும் அவருடைய வார்த்தைக்கு கீழாகவும் தான் எது இருக்கா, ஆசீர்வாதம் இருக்கா. இன்னைக்கு அநேக நேரம் ஜெபிச்சு நம்ம ஆசீர்வாதத்தை சில நேரம் பெற்றுக்கிறதுனால நம்ம ஜபத்தினால ஆசீர்வாதம் இருக்குன்னு ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. அது நமக்கு தவறான ஒரு புரிதலாக இருக்குது. ஏன்னா யோசுவாவுடைய புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்து வாசிப்பீங்களானால் மிக தெளிவாக இருக்கும். யோசுவா இஸ்ரவேலில் சில ட்ரைப்ஸ் கூட பேசும்போது காரியங்கள் நல்லா புரியும். யோசுவா 22வது அதிகாரம் 5-6. நல்லா கவனிங்க. ஆனாலும் நீங்கள், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான சில இடத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டு யோசுவா திருப்பி சொல்றாரு, ஆனாலும் நீங்கள், படிங்கம்மா, தேவனாகிய கர்த்தரில் நம்ம என்ன பண்ணுமா, அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை என்ன பண்ணுமா, கை கொள்ளணுமா. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அடுத்த ஒரு காரியத்தை யோசுவா பேசி கொண்டிருக்கிறார். நீங்க முதல்ல அன்பு கூறணும், அவரோட வழியில நடக்கணும், அவர் கற்பனைகளுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். படிங்கம்மா வேகமா. அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனைகளின்படியையும் நியாய பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாய் இருங்கள். நல்லா கவனிங்க, இதை மாத்திரம் செய்ய மிக கவனமா இருங்கன்ற யோசுவா சொல்றாரு. நம்மளுக்கு முன்னாடி இருந்த நம்ம ஊழியக்காரனாகிய மோசே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை குறித்து மிக கவனமாக இருங்க. இந்த கால வேளையில் நீங்கள் எதுக்கு மேலே கவனமாக இருக்கணும்னா சத்திய வசனங்களை அனுதினமும் படித்து அதை தியானித்து அதன்படி ஒரு கவனமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். படிங்கம்மா. இவ்விதமாக என்ன பண்ணுறாரா, ஆசீர்வாதம் என்னன்னு யாருக்கு நல்லா தெரியுதுன்னா யோசுவாவுக்கு நல்லா தெரியுது. எது ஆசீர்வாதம்னா அவர் அன்பு கூறணும், அவரோட வார்த்தையின்படி நடக்கணும், அவர் கட்டளைகளை என்ன பண்ணணும், கை கொள்ளணும், அவருடைய இருதயத்துக்கு தக்க ஒரு வாழ்க்கையை வாழணும் என்பதுதான் உண்மையான ஆசீர்வாதம். யோசுவா என்ன பண்ணுறாரு, டீச் பண்ணுறாரு. இன்னைக்கு நல்லா கவனிங்க, இந்த சத்திய வசனம் என்ன பாஸ்டர் அப்படி தருதுன்னு கேட்டால் சத்திய வசனம் தராத ஒரு காரியமும் இல்லை. இன்னைக்கு வேதம் எதை நமக்கு சொல்லி தருதுன்னா ஒரு பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தருது, ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி தருது, ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஏன் கணவன் மனைவி உறவுக்குள்ளே நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு மனைவி எப்படி நடந்துக்கணும், ஒரு பிள்ளைகள் தகப்பன் தாயோட எப்படி நடந்துக்கணும், ஒரு தகப்பன் தாய் பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், இப்படி எல்லா காரியத்தையும் போதிக்கக்கூடிய காரியம் எதுனா சத்திய வசனங்கள். இன்னைக்கு எனக்கு எதுவும் தெரியாது பாஸ்டர்னு இந்த காலகட்டத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு விசுவாசியும் ஒரு ரட்சிக்கப்பட்ட நபரும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வேதம் வாசிப்பது மிக மிக அவசியம். ஏன்னா இந்த வேதம் வாசிக்கும் போது தான் ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆசீர்வாதம் எதை நோக்கி என்ன பண்ணுது, நம்மளை கொண்டு போகுது, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணுன்றதை என்ன பண்ண முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிற எல்லாருமே மடத்தனமாக நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு முன்னாடி எதை வைக்கிறாருன்றது மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 30:19 சத்தமா வாசிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று. நல்லா கவனிங்க, அவர் நமக்கு முன்னாடி என்னதை வைக்கிறாரா. இன்னைக்கு நல்லா கவனிங்க, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் வழியில் அப்படி தவழ்ந்து ஓடும் போது தீங்கான எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், எடுத்துருவோம். ஆனால் கர்த்தர் மிக தெளிவாக சொல்கிறாரு, நான் உண்டு பண்ணின என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் எதை வைக்கிறேன், திருப்பி படிக்குமா சத்தமா, நான் ஜீவனை
ஜீவனையும் மரணத்தையும் ம் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று. நல்லா கவனிங்க, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் யார் வைக்கிறாரா? இன்னைக்கு அநேக நேரம் நினைக்கிறோம் பிசாசு எனக்கு முன்னாடி சாபத்தை போட்டு போயிடுச்சு பாஸ்டர். இல்லை, இன்னைக்கு சபை மிக தெளிவாக இருக்கணும், வேதத்தை நன்கு படிக்கணும். ஏன் கர்த்தர் வேதத்தின் மேலே அவ்வளோ தாகமாக இருக்கிறார், வேதத்தை எதுக்கு போதிக்க அவ்வளோ விருப்பமாக இருக்கிறார்னா பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, தடுமாறிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம பேர பிள்ளைங்க வழியில் போகிற அப்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம முன்னாடி போய் என்ன பண்ணுவோம், நீக்கிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்ல நான் எதையும் என்ன பண்ண மாட்டேன், நீக்க மாட்டேன். இன்றைக்கி அநேக நேரம் ஏன் பாஸ்டர் என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ போராட்டம், என் குடும்பத்தில் ஏன் போராட்டம்னு கேட்டால் ஆண்டர் சிலதெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து எடுக்கவே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. நம்ம தான் பார்த்து என்ன பண்ணணும், போகணும். மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். படிங்கம்மா. உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன், ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி. நல்லா கவனிங்க, நீங்கள் பிழைக்கணும்னா, நீயும் உன் குடும்பமும் உன் சந்ததியும் பிழைக்கணும்னா படிங்கம்மா. நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நல்லா கவனிங்க, ஜீவனை யார் தெரிந்து கொண்டணுமா? விசுவாசியா இங்கே அமர்ந்திருக்கிற தேவனை நேசிக்கிற தேவனை ஆராதிக்கிற நம்ம தான் சரியானது எதுன்னு நம்ம என்ன பண்ணோம். இதை கர்த்தர் வந்து நமக்கு என்ன பண்ண மாட்டார். இதை எனக்கு எப்படி பாஸ்டர் புரியும், நான் சரியான வழியில் நான் போகணும்னு எப்படி எனக்கு தெரியும்னா வேதத்தை என்ன பண்ணணும், வாசிக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்மளுடைய சில செயல்கள் நம்மளுடைய ஆசீர்வாதத்தையும் நம்மளுடைய மேன்மையும் என்ன பண்ணுமா, அழிச்சிடுமா. அதனால தான் இன்றைக்கி அநேக நேரம் ஆண்டவரை பின்படுத்துகிறவர்கள் வந்து வேதத்தை பின்பற்றுவோம், அநேகர் வழி மாறி போவதற்கான காரணம் என்னென்னா புரியல. வேதத்தை படித்தாலும் என்ன பண்ணல, புரியல. ஒரு பக்கம் வந்து ஆண்டவர் உனக்கு நன்மையானதை மட்டும்தான் செய்வார், உனக்கு முன்னாடி அவர் வைக்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்குன்ற பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு சில வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்களை புரிஞ்சு கொள்ள முடியாமல் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வரி விலகி போயிடுறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட வசனத்தை யாரும் எடுத்து என்ன பண்ணுவதில்லை, முன்னாடி சொல்கிறதில்ல. நமக்கு முன்னாடி மரணத்தையும் ஜீவனையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். இங்கே அமர்ந்திருக்கிற ஒருவரும் ஒரு காலம் அதை என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. இன்னைக்கு சாபத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம், எப்படி மரணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம்னா நம்மளுடைய செயல்களினால தான் அதை என்ன பண்ணுறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். முதல் செயலை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். Do not allow idols and worlds in your life. இன்னைக்கு விக்கிரகத்தையும் உலக பிரகமான காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாதீங்க, அலோவ் பண்ணாதீங்க, உள்ள என்ன பண்ணாதீங்க, பிரவேசிக்க விடாதீங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். நல்லா கவனிங்க, விக்கிரக ஆராதனைக்கு விலகி என்ன பண்ணும் ஒன்று. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை யாரோடு பேசி கொண்டிருக்கிறாரா, தேவனை பின்படுத்துகிற தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு அநேக நேரம் இப்படிப்பட்ட வார்த்தையை படிக்கும்போது இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை பாஸ்டர், என் வீடு ஃபுல்லாக வசனம் தான் இருக்கு, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே என்ன பண்றோம், சேவிக்கிறோம் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காலை வெளியில் இந்த சபையில் இருந்தாலும் இதை நம்மளை நோக்கி என்ன பண்ணுவார், இன்னைக்கு விக்கிரக ஆராதனையை நம்ம விலகி ஓடணும்னா நல்லா கவனிச்சுக்கோ. அதுக்கு எதை குறிக்குதுன்னா விக்கிரகங்கள் உங்களை நோக்கி என்ன பண்ணும், உங்களை தேடி என்ன பண்ணும், வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லை நீங்கள் கூப்பிட்றது தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், ஆனால் விக்கிரகம் மட்டும் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். சபை மிக கவனமாக இருக்கணும், அதை விட்டு விலகணும், அதை உங்கள் வீட்டை விட்டு என்ன பண்ணணும், நீக்கணும். இன்னைக்கு விக்கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும்னா இன்றைக்கி ஃபுல்லாக பேசலாம். ஒரு சில விக்கிரகங்கள் சொல்கிறேன், நீங்களே உங்களுக்கு விக்கிரகமாக என்ன பண்ணாதீங்க, ஆயிடாதீங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 11. நீ கவனிங்க, இன்னைக்கு நீங்க சில செயல்களை செய்வீங்க, சில காரியங்களை செய்வீங்க, அதை மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. படிங்கம்மா. தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி 13 பாசிங்கம்மா. அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவிலில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலிலே கொண்டு வந்து ஜனங்களோடு அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தார். யாருக்கு பலியிடவா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பலியிட என்ன பண்ணிட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க. யாரை கடவுளாக்க ரெடி ஆயிட்டாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல். இன்னைக்கு அநேகர் நீங்கள் தெய்வம் மாதிரி வந்தீங்க பிரதர், நீங்கள் தெய்வம் மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க பிரதர்னா மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் யாருக்காச்சும் உதவி செஞ்சுட்டு அந்த உதவியை பெற்றவங்க நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி, என் குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும், நீங்கள் வந்து பாதுகாத்தீங்க, அந்த கடவுள்ன்ற வார்த்தையை உங்களை நோக்கி யூஸ் பண்ண உடனே அப்படியே ஒரு பெருமை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டுடைய சாபம் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக நிலை நிற்க போகுதுன்றதை என்ன பண்ணுறாதீங்க, மறந்துடாதீங்க. 15வது வசனம் வாசிங்கம்மா. அதில் மனுஷரே
ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷன் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். நல்லா கவனிங்க, சட்டையெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கிழிச்சிட்டாராம். நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் என்ன பண்ண, சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு நான் ஒன்றுமே கிடையாது. இந்த காலை வெளியில் சொல்கிறேங்க, சில நேரம் நீங்கள் யாராச்சும் கடவுளாக்கிடுவீங்க, சில நேரம் மனிதர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க, கடவுளாக்குவாங்க. சில நேரம் ரொம்ப ஆண்டவரை உயர்த்த வேண்டிய இடத்துல உங்களை என்ன பண்ணுவாங்க, உயர்த்திடுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இதில் என்ன பாஸ்டர் விக்கிரகம் இருக்குன்னா, இதில் என்ன இருக்குது, விக்கிரகம் இருக்குது, நீங்கள் கண்ணால் அதை பார்க்க முடியாது. ஆனால் விக்கிரகம் என்ன பண்ணிருச்சு, உங்களுக்குள்ளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே, ஆண்டவருடைய ஆலயமாகிய இந்த சரீரத்துக்குள்ளே என்ன வந்துருச்சு, விக்கிரகம் வந்துருச்சு. சபை மிக கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5-6. நல்லா கவனிங்க. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை உங்களோட அவயங்கள் என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இது விக்கிரக ஆராதனைக்குரியது. இப்படிப்பட்ட காரியம் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க, இல்லை உங்க அவயம் பண்ணுதுன்னா அதை என்ன பண்ற சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், அழிச்சிருன்றாரு. ஏன் அழிச்சிருன்றாருன்னு 6ஆவது வசனம் வாசிங்கம்மா. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். யாரோட கோபம் வருமா? இன்னைக்கு விக்கிரகம் போன்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே வந்துருச்சுன்னா நம்மளை எதிர்த்து நிற்கிறவர் யாருன்றத நல்லா புரிஞ்சுக்கும். கர்த்தர் என்ன பண்ணுறாரா, எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கும் போது அந்த போராட்டத்தில் போய் நம்ம பண்ணுற ஜபம் ஒன்றுமே எடுப்படாது. அந்த ஜபம் ஒன்றுமே என்ன பண்ணாது, கேட்கப்படாது. நமக்கு ஒன்றுமே புரியாது. நான் ஒழுங்காக தானே இருக்கிறேன். இன்றைக்கி ஃபேமிலி அந்த பாண்டிங்னு வரும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி நல்லா கவனிங்க, தப்பு பண்ணிட்டோம் பாஸ்டர், அது தப்பு பண்ணிட்டேன், போய் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க இப்படி தான் போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்படிலாம் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் யாரையும் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டார், மன்னிக்க மாட்டார். ஏன்னா சங்கீத புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1-4 தாவீது எப்படி மன்னிப்பு கேட்குறாரு, தாவீது எப்படி அவரோட சமூகத்துக்குள்ள அணுகிறாருன்றதை நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது மிக அவசியம். Psalms 51:1-4. நல்லா கவனிங்க, உம்முடைய கிருபையின்படி எனக்கு என்ன பண்ணும், இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். ஆளோட சமூகத்துக்கு முதல்ல போகும்போது என் தவறோட ஆழம் என்னன்னு எனக்கு என்ன பண்ணும். இன்னைக்கு அநேக பேர் பண்ண தவறோட ஆழம் புரியாமல் ஆண்டுகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான். ஆனால் தாவீது ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு, என் தவறோட ஆழம் எப்படிப்பட்டது எனக்கு என்ன பண்ணிடுச்சு ஆண்டவரே, புரிஞ்சிருச்சு. படிங்கப்பா. என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. நல்லா கவனிங்க, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்குன்றதுக்கான காரணம் நான் பண்ண பாவம் எனக்கு முன்னாடி என்ன பண்ணுது. இன்னைக்கு இந்த பாவத்தை முன்னாடி வச்சுக்கிட்டே நம்ம ஜெபம் பண்ணுறது, தேவனை துதிக்கிறது, தேவனை ஆராதிக்கிறது எப்படின்னா அது தேவனுக்கு உகந்த ஒரு வாசனை உள்ள ஒரு ஆராதனை என்ன பண்ணாது இருக்குது. அது தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, நான் பண்ணது பெரிய தப்பு, அந்த தப்பு எனக்கு முன்னாடியே நிற்கிது. இந்த தப்பு தான் ஆண்டவர் என் கிட்ட வரதுக்கு என்னவா இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. படிங்கம்மா. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நான் பாவத்தையே யாரு கண்ணுக்கு முன்னாடி செஞ்சன்ற அளவுக்கு விபரிச்சு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு, பேசுறாரு. இன்னைக்கு அவர் இவ்வளோ பெரிய டிஸ்கிரைப் பண்ணணும் அவசியமே இல்லை. தாவீது இவ்வளோ விபரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரே நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. இல்லை, எந்த அளவுக்கு என் தகப்பனுக்கு வலிக்கும், எந்த அளவுக்கு அவர் என்னை கேள்வி கேட்டா கேட்பாரு என்பதை என்ன பண்றாரு தாவீது புட்டு வைக்கிறார். படிங்கம்மா. நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நல்லா கவனிங்க, இதை நான் என்ன பண்றேன், ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கையிடணுங்க. நான் பண்ண பாவம் ஏறால ஆண்டவர்கிட்ட போய் சொன்னது கொஞ்சம் போது கர்த்தர் செயல்பாடு என்ன பண்ணும், ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னைக்கு பாவம் மன்னிப்பு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவசியம். ரீகன்சிலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிறிஸ்டியன் லைஃப். இன்னைக்கு பாஸ்டராக இருக்கிற நானும் தப்பு பண்ணுவேன், என் வாழ்க்கையிலையும் இச்சைகள் வரும், என் வாழ்க்கையிலும் என்ன பண்ணும், அசுத்தங்கள் வரும். நானும் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது எப்படி நிற்பேனா இப்படி தான் நிற்பேன். இங்கே பேசுறதுனால நான் பரிசுத்தவான், நீங்கள் எல்லாரும் யார் பாவம் பண்ணவங்க, அப்படி கிடையாது. நீங்கள் சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருடைய ஜெபத்தில் எப்படி ஜெபிக்கணுன்றதை புரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த காரியத்தை நான் பண்ணுறேன், நான் போதிக்கிறேன். யாக்கோபு 4:4. விபச்சாரரே
விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? நல்லா கவனிங்க, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இன்னைக்கு நல்லது கெட்டதுன்ற ஒரு காரியம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே உண்டு. அதை செய்யும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே எதை வெளிப்படுத்துது என்பது மிக கவனமாக இருங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களோட பிலீஃப்ஸை உங்கள் பிள்ளை மேலே வச்சு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா யூ நீட் டு பே தி ப்ரைஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்கள் குடும்பத்தில் நல்லது கெட்டது நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, அவங்களோட பிலீஃப்ஸ்னால் அவங்களோட நம்பிக்கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பிள்ளை தலை மேலேயோ உங்கள் மருமக தலை மேலேயோ இல்லை யார் தலை மேலேயோ உங்கள் பேரப்பிள்ளை தலை மேலேயோ வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். அது நீங்கள் அதுக்கு, நான் விக்கிரகம் பண்ணலையே பாஸ்டர், நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தேன் பாஸ்டர், நான் அங்கே ஓடிட்டு இருந்தேன் இங்கே ஓடிட்டு இருந்தேன் பாஸ்டர், நான் கவனிக்கல பாஸ்டர்னா நான் முடிக்கும் போது தெரியும் நீங்கள் கவனிக்கலன்றா ஆண்டவர் பார்க்க மாட்டார். உள்ளே வந்தாலே அவர் எதிர்த்து நிற்க என்ன பண்ணுறாரு, ஆரம்பிச்சிடுவார். மிக கவனமாக இருங்க. இன்றைக்கி சில நேரம் யாராச்சும் வந்து முடியாத தருணத்தில் வந்து உங்களை அப்படி ஆசீர்வதிக்கிறாங்க ஒரு பேரை சொல்லினா ரிட்டன் உங்கள் ரூமுக்கு போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஏதோ பண்ணிட்டாங்க, என் பெரியம்மா அதை பண்ணானா அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க, நம்ம அலோவ் பண்ணுறோம். இல்லை என் தாத்தா அதை பண்ணார்னா ஹர்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணி விட்டுட்டேன் பாஸ்டர்னா ரிட்டன் உங்கள் பர்சனல் பேர் ரூமுக்கு போயிட்டு உங்கள் பிள்ளை மேலே கை வச்சு உங்கள் பிள்ளை நீங்கள் முதிச்சு உள்ளவனாருனா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சரீரம் உடைய சபை இது மேலே ஒரு தீட்டு என்ன பண்ணிடுச்சு, நடந்துருச்சு, இதில் நான் என்ன பண்ணுறேன், கவனமாக இருக்கிறேன்ற ஜபம்லாம் இந்த நாட்களில் தேவை. இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அநேக நேரம் பண்ணுறதில்ல. ஏன்னா விக்கிரகம் தேவனுக்கு மிக விரோதமான பாவம். ஏன்னா அவர் 10 கட்டளைகளில் முதல் 3 கட்டளையை எதை பற்றி நிற்கிறான்னா விக்கிரகத்தை பற்றி தான் நிற்கிறார். என்னை தவிர உங்களுக்கு வேறு தெய்வம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஓய்வுனால கூட நீ என்ன பண்ணணும், விடக்கூடாமல் ஆசாரிக்கணுன்ற காரியத்தை என்ன பண்ணுறாரு, போதிக்கிறார். இன்றைக்கி ஓய்வு நாளை கட்டடிச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு காரியம் பண்ணுறோன்னா அது விக்கிரக ஆராதனைக்கு சமன்றதை சபை என்ன பண்ணாதீங்க, மறந்துடாது. இன்றைக்கும் சொல்கிறேன், மெடிக்கல் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் இருந்த பாஸ்டர்னா அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், புரிந்து கொள்கிறவராக இருப்பார். 2வது காரியம், ஆண்டவருக்கு மிக மிக விரோதமான செயல் எதுனா பெற்றோர்களை கனவீனப்படுத்துதல். இந்த கால வேளையில் இந்த சபைக்குள்ளே பிள்ளைகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இல்லை நீங்களும் இருந்தீங்க, உங்களோட முதிர் வயதுக்குரிய உங்கள் தகப்பன் தாய் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன், பெற்றோரை கனவீனப்படுத்துதல் தேவனுக்கு விரோதமான பாவமாக இருக்குது. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 20:12. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு, நல்லா கவனிங்க, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா. படிங்க பிரதர் மறுபடியும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே, நல்லா கவனிங்க, உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி மாற்றிக்கணும்னா உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு. நல்லா கவனிங்க, சில பேர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கும், நாட்கள் இருக்காது. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆளுகை பண்ணுவதற்கு பணம் இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், சொத்து இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. நீங்கள் கர்த்தர் சொல்கிறார், தகப்பன் தாய் நீ கனம் பண்ணினா இதை ஆளுகை செய்ய தேவையான நாட்கள் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணும் இருக்கும். இன்றைக்கி நிறையா சொல்கிறேன், இன்றைக்கி கணவராக இருப்பீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பீங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு டீச் பண்ணுங்கள், அவங்க தகப்பன் தாய் என்ன பண்ண சொல்லி, கனம் பண்ண சொல்லி. சில நேரம் சில பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போனோடனே தான் குடும்பத்தை பயங்கரமாக என்ன பண்ணுறது, இழிவுபடுத்துறது, தன் தாயை விட்டு கொடுக்கறது, தன் தகப்பனை என்ன பண்ணுறது விட்டு கொடுக்கறது. இப்படிலாம் பண்ணால் ஹஸ்பண்ட் மட்டும் உயிரோடு இருப்பாங்க, ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, உயிரோடு இருக்க மாட்டாங்க. இதான் ஒரு ஜாலியாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கனவீனப்படுத்துவது எல்லா ஏரியாலையும் இது முக்கியம். இன்றைக்கி தகப்பன் தாயை நான் என்ன கனவீனப்படுத்திடுறேன் பாஸ்டர், நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், என் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன் நீங்கள் சொன்னாலும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் பார்க்குறாரு. இன்றைக்கி அநேகரை நான் பார்க்குறேன், தாம் பெற்றோர்களை அவர்கள் இல்லாத போது அவங்க பேசுகிற விதங்கள் வேறு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி அவங்கள பெற்றெடுத்துட்டாங்கன்னு ஒரே காரணத்துக்காக நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து தான் ஆகணும். அதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. உங்கள் அம்மா அவங்கள மன்னிச்சிடலாம், உங்கள் அப்பா அவங்கள மன்னிச்சிடலாம், கர்த்தர் மன்னிக்க மாட்டார். இந்த காலையிலே உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் இழிவுபடுத்திட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க, இல்லை கேவலப்படுத்திட்டீங்க, இல்லை அவங்க அப்பா அம்மாவோட கண் மறைவில் நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க கொள்றீங்கன்னா கர்த்தருக்கு மறைவாக அதை பேச முடியாது. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசா தன் தகப்பன் தாயை கனவீனப்படுத்தினா முடிச்சிட்டார். என்ன பண்ணிட்டார், ஏசாவோட கதையை முடிச்சிட்டார். அப்பா லவ் பண்ணுறாரு, ஆனால் என்ன பண்ணல, ஒன்றும் கிடைக்கல. இந்த காலையில் சொல்கிறீங்க, பிள்ளைகளாக அமர்ந்திருப்பீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி அநேக வாலிபர்கள் வந்து என்கிட்ட பேசும்போது, அநேக சபையில் நான் போய் பேசும்போது, பாஸ்டர் நீங்கள் பேசும்போது சூப்பராக இருக்குனது, பேசும்போது சூப்பராகுது, என் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா பண்ணுற அட்டுழியத்தை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன பண்ணும்
தெரியும், முடியல. என்னது முடியல? எனக்கு சொல்கிறேன், அது முடியுதோ முடியலையோ கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு, செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அவர் ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு அதை மீறி பேச, அதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்க எவனுக்கும் இந்த உலகத்துலனா கிடையாது, அதிகாரம் கிடையாது. எபேசியர் 6வது அதிகாரம் 2-3. நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மை உண்டாயிருக்க, நல்லா புரிஞ்சுக்கும். உன் வாழ்க்கையில் நன்மை உன்னை தேடி வர, நன்மையான காரியம் உன் வாழ்க்கையில் இருக்கணும்னா படிங்கம்மா. இன்னைக்கு தகப்பன் தாயை கனம் பண்ணுவதில் நீடித்த நாட்கள் மாத்திரம் இல்லை, உனக்கு நன்மை என்ன பண்ணுமா, தேடி வரும். இன்றைக்கி சில சீசனில் உங்கள் அப்பாவோட உங்கள் அம்மாவோட ட்ராவல் பண்ணும்போது சில கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, முடியாது. நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், சில வயசான காலத்தில் உங்கள் தகப்பன் தாயை பார்த்துக்கிறதுலாம் மிக கடினம். நான்லாம் பார்த்துருக்கிறேன் வயசானவங்களாம். ஏன்னா வயது செல்ல செல்ல அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. சில அருவருக்கத்தக்க காரியங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பெற்றவங்க செய்வாங்க. முதிர் வயதில் ஆகும்போது சப்கான்ஷியஸ் அவங்கள விட்டு போகும்போது இழிவான காரியங்களை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க தான் நமக்கு யார், தகப்பன் தாய். அவங்களை பாதுகாக்க வேண்டியது, அவங்களை பராமரிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா அந்த இழிவான காரியங்கள் சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, எந்த இடத்துல பாத்ரூம் போகணுன்னு தெரியாது, எந்த இடத்துல மூச்சா போகணுன்னு தெரியாது, என்ன பண்ணுறாங்க, அதை எல்லாத்தையும் தகப்பன் தாய் டேக் கேர் பண்ணிக்கினாங்கன்றத புரிஞ்சு கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தகப்பன் தாயை தூஷிக்கக்கூடிய பிள்ளைகள். ஏன்னா என் அப்பா சரியில்லை பாஸ்டர், என் அப்பா குடிகாரு, எங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறாரு, தட்ஸ் ஃபைன். ஆனால் உன் வாயை திறந்து தகப்பனை தூஷிக்க அசுத்தமான வார்த்தைகள், உனக்கு எதுவும் தெரியாது, உட்காரு, இப்படி ஆழமான அழுத்தமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் அதை என்ன பண்ணுறாராம், நோட் பண்ணுறாரு. இன்றைக்கி இந்த காலையில் அமர்ந்திருப்பீங்கன்னா, ஈவன் யூ ஆர் டூயிங் திஸ்னா ஆணுடைய சமூகத்தில் போய் நிச்சயமாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். உபாகமம் 27:16. உபாகமம் 27:16. டியூட்ரானமி. நல்லா கவனிங்க. தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பவர்களாக. அதை யார் சபிக்கிறானா, கர்த்தர் சபிக்கிறாரு. இதை மறந்துடாதீங்க. அவன் வாழ்நாள் ஃபுல்லாக நிம்மதின்னு ஒன்று என்ன பண்ணாதான் இருக்காதான். இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்ட பாஷை, நான் இவ்வளோ நாளாக வேதத்தை திறந்து இந்த வசனத்தை நான் படிக்கலன்னா, இன்றைக்கி ஆண்டோட சமூகத்தில் போய் என்ன பண்ணுங்க, உங்களை தாழ்த்துங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஏன்னா நம்மளை நான் ஜஸ்டின் பாஸ்டர் ஆகிய நான் உங்களை சபிச்சாலே பரவாயில்ல, ஒரு பாஸ்டர் சபிச்சாருன்னு போயிடலாம். ஆனால் இந்த இடம்லாம் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாராம், சபிப்பாராம். நான் நீங்கள் சொல்லலாம், என் டேடி சரியில்லை பாஸ்டர், என் மம்மி சரியில்லை பாஸ்டர், அப்படி இப்படி நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, அவங்களுக்கு மேலே நாவை போட்டு பேச எந்த அதிகாரமும் கிடையாது. இன்றைக்கி மருமகளாக இங்கே இருப்பீங்கன்னா சொல்கிறேன், உங்கள் மாமனார் மாமியாரை பேச எந்த அதிகாரமும் கிடையாது. பாஸ்டர் என் மாமியார் மிக மோசமானது பாஸ்டர், ஊம குசும், இப்படி நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்களும் மதரின்லா தான், அவங்கள என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. உங்களுக்கு வலிக்குதா, வேதனையா, கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்குள்ளே வச்சு என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி கடந்து போங்க. ஏன்னா இது கர்த்தர் சொல்லிட்டா, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மத்தேயு 14:4. மத்தேயு 15:4 சாரி. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நல்லா கவனிங்க. அவனை சாவடிக்கணுமா? யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்கிறா. இன்னைக்கு தகப்பன் தாய்க்கு விரோதமாக பிள்ளை எழும்பும் போது, இல்லை தகப்பன் தாய் மன நோகு பண்ணுற மாதிரி ஒரு காரியங்களை பண்ணும் போது ஆண்டவர் சொல்ல, நான் கொன்றுன்றா. இன்றைக்கி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், லவ் பண்ணிடுச்சு போல் ஒரு பொண்ணு. தகப்பனும் தாயும் அந்த பொண்ணு காலில் போய் விடுறாங்க, வேணாம் அந்த பையன் வேணாம், நீ வந்துடுமான்னு. அப்பா அம்மாவெலாம் எட்டி வச்சுட்டு போகுது. திருப்பி அந்த அம்மா போய் காலில் போய் தேய்ச்சிக்கிட்டு முட்டிலாம் தேய்ச்சின்னு விடுறாங்க, வேணாம் வந்துருன்னு எட்டி வச்சுட்டு போகுது. இன்றைக்கி சொல்கிறேன், கதை காலி. அது கதை காலி. இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் லவ் பண்ணி நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்கன்னு. நிறையா பேர் நல்லா வாழ்கிறாங்க, போய் பாருங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு. நான் ஃப்ராங்காக உங்களுக்கு சொல்கிறேன். 3வது காரியம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணவர்களை தொடாதீங்க. இந்த காலை வேளையில் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தொடாதீங்க. இப்படி பேசணுன்னே எல்லாருமே நினைக்காதீங்க, ஓ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாம் பாஸ்டர்ஸ். இந்த புதிய ஏற்பாட்டின்படி இங்கே அமர்ந்திருக்கிற எல்லார் மேலேயும் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. இன்றைக்கி சபை மிக கவனமாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்கன்னா இன்னும் மிக கவனமாக இருக்கணும். ஏன் அக்கா தானே, ஏன் தங்கச்சி தானே, ஏன் அண்ணன் தானே, ஏதோ ஒரு வார்த்தை நான் என்ன பண்ணேன்
பேசிட்டேன்னா அவங்க மேலே என்ன இருக்குது, இதை மறந்துடாதீங்க. ஏன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஜெனிசஸ். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களே நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு சபையில் நான் அடிக்கடி மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நான் எதுக்கு ஃப்ராங்காக சபையை எல்லாருமே ஜெபிக்க சொல்கிறேன்னா, யூ கேன் ரிசீவ் தி பிளெஸ்ஸிங்ஸ். இதுதான் உண்மை. இன்றைக்கி அநேக பாஸ்டர்கள் செழிப்பாக இருப்பதற்கான காரணம் அவங்க உண்மை உள்ளவர்களான்னு கேட்டால் கிடையாது, அநேகருக்காக ஜெபிச்சது, அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக அவங்க முட்டி போட்டு ஜெபிச்சது. ஏன்னா இதுக்கு ஆண்டவர் எந்த ஃபார்முலாவும் கொடுக்கல. பரிசுத்தமாக இருக்கணும், என்னது இதுக்கு பரிசுத்தமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், கட்டளைகள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல. உன்னை ஆசீர்வதிக்கிறோன்னு என்ன பண்ணுவேன், வச்சிருவன்ட்டு. அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் யாரை ஃபாலோ பண்ணுறான்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா, பார்க்க மாட்டாரா. உன்னை கை நீட்டி ஒருத்தன் ஆசீர்வச்சா நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வச்சிருவேன். ஆனால் அடுத்த லைன் சொல்கிறார், படிங்கம்மா. உன்னை சபிக்கிறவங்கள நான் என்ன பண்ணுவேன், சபிப்பேன். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறேன், யாராச்சும் உங்களை பார்த்து ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு உங்களை பார்த்து ஏதோ திட்டான்னா நீங்கள் திருப்பி அதை ரிட்டர்ன் பாருங்கள். அதே வார்த்தைக்கு உள்ள வல்லமை உள்ள ஒரு ஆள் என்ன பண்ணுறாரோ அவரை இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே தகப்பன் தாய் பிள்ளைங்கள் உறவில் இருக்கும்போது என்ன வார்த்தையை பேசுகிறீன்றதை மிக கவனமாக கவனித்து பேசுங்க. குடும்பத்திற்குள்ளே நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் சகோதரி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் இப்படி அநேக காரியம் இருக்கும். என்ன வார்த்தைகள்லாம் பேசுகிறீங்க, எதை பேசுகிறீங்கன்ற மிக கவனமாக பேசுங்க. இதுவே அநேக சாபங்களை சில அழிவுகளை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுது, உண்டு பண்ணி கொண்டிருக்குன்னு மறந்துடாதீங்க. அபிமெலேக்கை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 3-6 வரைக்கும். நல்லா கவனிங்க. ராஜாவுக்கு சொப்பனத்தில் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தோன்றாரு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆபிரகாமோட ஒய்ஃபை தூக்கிட்டார். அவங்க ஒரு ஆயா தான், என்ன பண்ணிட்டாங்க, ஆனாலும் தூக்கிட்டான். அவன் தூக்கும் போது ரொம்ப தெளிவாக தான் தூக்கணும். ஆபிரகாம் கிட்ட போய் கேட்குறான், இவன் என் தங்கச்சி தான், என்ன பண்ணுங்க கூட்டின்னு போங்கன்ட்டார். ராஜாவுக்கு அந்த நாட்களில் அதிகாரம் உண்டு, எந்த பெண்ணை வேணாலும் தூக்கலாம். இன்னை பொறுத்த வரைக்கும் அபிமெலேக்கு எந்த தப்புமே என்ன பண்ணலை. ஆனால் ஆண்டவர் ராத்திரியில் ராஜாவுக்கு முன்னாடி சொப்பனத்தில் போய் சொல்கிறாரு, படிங்கம்மா. நீ என்ன பண்ண, செத்தாய். இன்னைக்கு அவன் அதை தெரிஞ்சே பண்ணல, அவன் தெரியாம தான் பண்ணான். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ செத்து போயிடுவோன்ற. இன்னைக்கு சபை நல்லா கவனிச்சு பாருங்க. பாஸ்டர் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பாஸ்டர், தெரியாமல் ஆவிக்குரிய மனுஷன் நான் பேசிட்டேன் பாஸ்டர், நான் தெரியாமல் அவங்கள இழிவுபடுத்திட்டேன் பாஸ்டர், நான் ஒத்துக்கவே மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், ஒத்துக்கவே மாட்டார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஜெபிக்கிறவங்க கிட்ட உபவாசிக்கிறவங்க கிட்ட மிக கவனமாக நீங்கள் பேச வேண்டியது அவசியம். நான் அப்படியே பேசிடுவோம் பாஸ்டர், நான் முடிஞ்சதெல்லாம் பண்ணிடுவோம் பாஸ்டர்னா ஆண்டவர் சொல்கிறாரு செத்துடுவோம். படிங்கம்மா. அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ, நல்லா கவனிங்க, நீதியுள்ள ஜனங்களை நீர் அழிப்பீரோ, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடு சொல்லவில்லையா, அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. நல்லா கவனிங்க, சாராலும் சொல்லலை, ஆபிரகாம் தான் என் புருஷன். ஆக மொத்தம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கூட்டு கலவானே உண்மை என்ன பண்ணல, சொல்லலை. ஆனால் கர்த்தர் வந்துட்டாரு சாவடிக்க. கர்த்தர் எப்படி செயல்படுறாருன்னு யோசிச்சுங்க. ஆபிரகாம் மறைச்சிட்டான், சாராய் மறைச்சிட்டான். ஆனால் ஆபிரகாமோட மனைவி மேலே இவன் கை வச்சிட்டான்னு சொல்லிட்டு சாவடிக்க யார் வந்துட்டா, தேவன் சொல்லிட்டான். ஆனால் கடைசியாக தேவன் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீ தெரியாமல் பண்ணதுனால தான் உனக்கு என்ன பண்ண, வாய்ப்புன்ற ஒரு விஷயத்தை கொடுத்த. நீ தெரிஞ்சு பண்ணியிருந்தேன்னா உன்னை சாவடிச்சுட்டு தான் நான் பண்ணியிருப்பேன், நான் பேசியிருப்பேன். இன்றைக்கி அநேகரோட வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போவதற்கான காரணம் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணுறாரு, செஞ்சிருவார். இன்றைக்கி அபிஷேகத்துக்கு லெவல் உண்டு. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு அபிஷேகத்துக்கும் லெவல் உண்டு, அதன் செயல்பாடு உண்டு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வருது, வேலை செய்கிற ஆட்கள் நிமித்தம். யாரோட மந்தை எங்கே மேய்க்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும்போது ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8-11 வாசிங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உமக்கும் என் மேய்ப்பருக்கும் உம் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் மேலானவர், அவர் இறங்கி என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. இப்படி ஒரு சண்டை நடக்கும்போது லோத்து சொல்லியிருக்கணும், ஆபிரகாமால் தான் நம்ம படைக்கிறோம், அவரால் தான் நம்ம சாப்பிட்றோம், அவர் தான் நம்மளை இம்மட்டுமா பாதுகாத்து இம்மட்டுமா பராமரித்து நம்மளை நடத்தின்னு வராரு, நீங்களாம் அந்த பக்கம் போய் மேய்ங்க, அவங்களோட மேய்ப்பன் கூட என்ன பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க. லோத்து என்ன பண்ணல, சொல்லலை. ஆனால் ஆபிரகாம் பேசுறாரு. படிங்கம்மா. இந்த தேசமெல்லாம்
உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், அவன் ரைட்டில் போனால் நீங்கள் லெஃப்ட்டில் போய்டும். அவன் பக்கமே என்ன பண்ணாதீங்க, சாராதீங்க. ஆபிரகாம் சொல்லிட்டான், நீ இந்த பக்கம் போனால் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த பக்கம் போயிடுறேன். ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாரா, நீ ஃபர்ஸ்ட் பண்ணு, செகண்ட் நான் என்ன பண்ணுறேன் படிங்கம்மா. நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, நல்லா கவனிங்க, கண்களை என்ன பண்ணுறாரா, ஆனால் தெரியாமல் பேசிட்டேன். என்னது, நல்ல மனுஷனாக தான் என்ன சொல்லியிருக்கணும், ஆனால் நான் தெரியாமல் பேசிட்டேன். இப்போ இவரே சொல்லிட்ட உடனே இப்போ பார்க்குறான் எந்த பக்கம் நல்ல இடம்ன்றதை என்ன பண்ணுறான், கண்களை ஏறெடுத்து என்ன பண்ணுறான் பார்க்குறான். இன்றைக்கி அநேக மனுஷர்களுடைய கண்கள் இப்படி தான் உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணுது பார்த்துன்னு இருக்கு. மிக கவனமாக இருங்க, படிங்கம்மா. யோர்தான் நதிக்கு அருகிலான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவை அழிக்கும் முன்னே சோபாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகிலான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனார். நல்லா கவனிங்க, சமபூமி முழுவதையும்னா ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை கூட யாரு கூடல, ஆபிரகாமுக்கு என்ன பண்ணல கூடல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். பெஸ்ட் பிளேசஸ். இன்னைக்கு நான் சொல்றேங்க, இன்னைக்கு அநேக பெஸ்ட் அவங்க கிட்ட இருந்து அநேகர் அபகரிக்கலாம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் நீ நின்னாலும் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை துளிர்க்க அவரால் என்ன பண்ண முடியும். விசுவாசிங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, லோத்து அவன் முன்னாடியை கொண்டு போவான், சொல்லுவான் அந்த ஆள் வயசாயிடுச்சு, அந்த ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, பெஸ்ட்டு பிளேஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த ஆள் ஆடு மாடுகள்லாம் போய் வறண்ட நேரத்தில் போய் என்ன பண்ண போகுது, செத்து தான் போகுதுன்னு சொல்லிட்டு யார் புருஷன் பொண்டாட்டி 2 பொண்ணுங்கள்லாம் ஜாலியாக என்ன பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனால் மறந்துட்டாங்க யாரால் யார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்றது என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, போனவன வாழ்க்கை எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா வந்து மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டாரு, தூக்கிக்கிட்டு போயிட்டாரு. ஆபிரகாமை யோசிச்சு பாருங்க, நீங்களா நானா இருந்தால் என்ன பண்ணுவோம், என்னை மீறி போனல்ல, என் பேச்சை கேட்காம போனல்ல, என்னை விட்டு பிரிஞ்சு போனல்ல, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உன்னை செமையா அடிக்கிறார். ஆபிரகாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. வீட்டுக்கு போகிறாரு, வீட்டில் இருக்கிற ஒரு 300-400 பேர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு, வா யுத்தம் போட்டு யாருக்கோ காப்பாற்றலாம் லோத்தை. அப்படிப்பட்ட இருதயமாக மாத்திரம் இந்த பூமியில் என்ன பண்ணுங்க, வாழுங்க. இது கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுகிற மேன்மையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமான செயல் என்ன பண்ணுங்க. லோத்து பண்ணது தப்பு, ஆபிரகாமை ஏமாற்றி ஒரு நல்ல இடத்த எடுத்துக்கிட்டு போனான். ஆனால் அவன் போய் திருப்பி பாழுங்க இடத்துல விடும்போது யார் காப்பாற்றுறான்னா, ஆபிரகாமை என்ன பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு. நீங்கள் ஒன்றே நினச்சிக்கோங்க, ஆவிக்குரிய மனுஷனை ஏமாற்றிடலான்னு மட்டும் தயவு செய்து நினைக்காது. ஏன்னா நீங்கள் ஏமாத்துறீங்கன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறான்றது என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா யாக்கோபோட வாழ்க்கையில் எடுத்து பாருங்க, குருடான தன் தகப்பனை என்ன பண்ணுறான், ஏமாத்துறான். அவர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குன்ற எல்லாத்தையும் மறந்து அம்மா கூட சேர்ந்து என்ன பண்ணுறான், அப்பாவை ஏமாத்துறான். ஏமாத்திட்டு ரிட்டன் மாமனார் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ தான் தெரியுது எத்தனை ஒருத்தர் இருக்கிறாரு. யார், யாக்கோபோட மாமனார். பகல்லே வச்சு ஒரு திருமணத்தை பண்ணி ஏமாத்துறாரு. அவன் கண்ணு தெரியாதவங்கிட்ட எப்படி அவங்க அப்பா கிட்ட ஏமாத்துறானோ அதே மாதிரி அவன் மாமனார் 14 வருஷம் ஏமாத்துறாரு. யார், யாக்கோபு. இன்னைக்கு சொல்கிறேங்க, ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்ற நம்ம நவரை இழிவுபடுத்துறது, இழிவாக பேசுறது, இல்லை அவங்கள தள்ளி விடுறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னா கர்த்தருக்கு கையிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காப்பீங்க. ஏன்னா மோசே ஒரு பொண்ணை திருமணம் பண்ணுறாரு. திருமணம் பண்ண உடனே எல்லாருக்கும் ஒரு சலசலப்பு உண்டாகுது. என்னாகமம் 12வது அதிகாரம் 1 வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவருக்கு விரோதமாய் பேசி. நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா யாரு பேசுறான்னா ஊழியக்காரங்களை என்ன பண்றாங்க. இந்த காலை வெளியில் சொல்கிறேன், எந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாயும் எந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெபிக்கிற நபருக்கு விரோதமாக என்ன பண்ணாதீங்க, பேசவே தப்பு இருக்கா கர்த்தர் பார்த்துப்பார். ஆனாலும் பாஸ்டர் என் வாய் என்ன பண்ணுது, ஏதோ சொல்லணும்னு தோணுதுன்னா நேராக அந்த நபர்கிட்ட போய் பேசு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு தப்பு போனோம்போது நேராக போய் பேதுருக்கிட்ட தான் என்ன பண்ணார், பேசினார். பக்கத்தில் போயிட்டு பேதுரு சரியில்லைன்னு சொல்லி மற்ற 10 டிசைபிள்ஸ் கிட்ட அவர் பேசவே இல்லை. நேராக பேதுருக்கிட்ட போய் தப்புன்னு என்ன பண்ணார், பேசினார். அதுலேயே 10வது வசனம் வாசிங்க, 12வது அதிகாரம் 10வது வசனம். வேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள். நல்லா கவனிங்க,
நீங்கள் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபருக்கு விரோதமாக பேசுனீங்கன்னா முதல் அடி யாருக்குன்னா பேசுகிறவங்களுக்கு. சபை நல்லா புரிஞ்சுக்கும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் அவர் தப்பே பண்ணல, ஏன்னா நான் அன்றைக்கி சொன்னேன் தப்பு பண்ணால் நேராக அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுங்கள், பேசுங்க. ஏன்னா ஆண்டவர் எப்படி செயல்படுறாருன்னா, நான் அபிஷேகம் பண்ண நான் நேசிக்கிற பிள்ளைக்கு நீ விரோதமாக நீ எழும்புனா உன்னை தான் நான் ஃபஸ்ட்டு அடிப்பேன். ஆனால் ரெண்டாவது நான் போய் அவங்கள போய் என்ன பண்ணுவேன், டீல் பண்ணுவேன், நான் அவங்ககிட்ட பேசுவேன். ஆனால் நம்ம யாராச்சும் பற்றி பேசணும்னு முடிவு பண்ணால் அந்த நபர்கிட்ட போய் என்ன பண்ணுங்கள், பேசுங்க. ஒரு சிஸ்டர் ஏதோ பண்ணுறாங்க பிடிக்கலன்னா போய் அந்த சிஸ்டர்கிட்டே நீங்கள் பண்ணுறது தப்பு சிஸ்டர், நீங்கள் சபையில் இப்படி பண்ணுறதுலாம் தப்பு, இதெல்லாம் நான் சரியில்லைன்னு சொல்லணும். போய் எல்லா சிஸ்டர்கிட்டையும் போய் அந்த சிஸ்டர் சரியில்லை, அந்த சிஸ்டர் சரியில்லை, தயவு செய்து பேசாதீங்க. ஏன் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேசினாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னா, தேவனோட அபிஷேகத்தை அவங்க பெற்றாங்களா பெறலையான்றது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி எந்த ஊழியக்காரனை பற்றி பேசினாலும் எதுவுமே என்ன பண்ண மாட்டேங்குது, நடக்கவே மாட்டேங்குது. இன்றைக்கி எல்லாருமே வயசை வச்சு மெஷர் பண்ணுறோம், சபையோட எண்ணிக்கை வச்சு மெஷர் பண்ணுறோம். ஆனால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29-31. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொடுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். என்ன பண்ணா பெரிய ஊழியக்கார ஏலி இஸ்ரவேல்லே. ஆனால் ஆண்டவர் திருப்பி ஒரே ஒரு கேள்வி கேட்டார், நீ என்னை விட யார் அதிகமாக மதிக்கிற? இன்னைக்கு குமாரனை நேசிக்கிற ஊழியக்காரங்க மேலே டச் பண்ணும்போது சில நேரம் எதுவுமே நடக்காமல் போகலாம். அதனால் நம்ம மிஸ்லீட் ஆகிடக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவரை நேசிக்கிறவன்னு இருப்பாங்க, அவங்க மேலே கை வச்சா we need to pay the price. இன்றைக்கி இதை இன்னும் ஆழமாக நீங்கள் எப்படி கற்றுக்கணும்னு பார்த்தா 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. கர்த்தர் என்ன பண்ணுவாரா? தாவீதுக்கு எரியுது, ஆனா உள்ள இருந்து ஒரு இருதயம் சொல்லிக்கிட்டே இருக்குது, ஆண்டவர் அபிஷேகம் பண்ண மேல என்ன பண்ணக்கூடாது, கை வைக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்டே பண்ற ஜபம் என்னன்னா, கர்த்தர் என்ன பண்ணுவாரா, காப்பாராக. இன்னைக்கு நல்லா கவனிங்க, தாவீது சவுல் மேலே கை வச்சிருந்தா ஏதாச்சும் ஆயிருக்குமான்னு கேட்டால் எதுவுமே ஆயிருக்கு. ஏன்னா சவுலை விட்டு தேவனோட ஆவி எப்பயோ என்ன பண்ணிருச்சு, போயிருச்சு. ஆனால் தாவீது வேணாம், என்னது வேணாம், தப்பி தவறி ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுல் மேலே வச்ச தைல குப்பியை விட தாவீது மேலே வச்ச தைல குப்பி பெருசு, தாவீது மேலே வச்ச அபிஷேகம் பெருசு. அது தாவீதுக்கே நல்லா தெரியும். இந்த சின்ன அபிஷேகம் பெரிய அபிஷேகம் இல்லை, அவர் ரொம்ப ஜபிக்கிறார், அந்த சிஸ்டர் கம்மியாக தான் ஜபிக்கிறான்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஏதாச்சும் பண்ணிட்டு போனோம் வச்சுக்கோங்களேன், we need to pay the price. இன்றைக்கி சபையில் ஒரு ஆரம்ப கட்ட ஒரு சின்ன ஒரு பையனாக இருப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக ரட்சிக்கப்பட்டு தடுமாற்றத்தோட புரிதல் இல்லாமல் அவன் ஆண்டர்கிட்ட ஜபிச்சுக்கிட்டு வருவான். டக்குன்னு அவனை போய் நோஸ் கட் பண்ணி அவனை தள்ளி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டர் நம்ம என்ன பண்ணுவார், கணக்கு கேட்பார். சபை இதை புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். 4வது காரியம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளையும் என்ன பண்ணக்கூடாது, அவங்க மேலே கை வைக்கக்கூடாது. யாத்திராகமும் 22:24. நல்லா கவனிங்க, விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் என்ன பண்ணக்கூடாது, ஒடுக்கக்கூடாது. விதவை ஃபாதர்லெஸ் சைல்டு, தகப்பன் இல்லாத பிள்ளை, இவங்க இருவர்கிட்டையும் ரட்சிக்கப்பட்டு இருப்போம்னா நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். அவங்க கிட்ட அணுகுமுறைகள் மிக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். படிங்கம்மா. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு. நிச்சயமா என்ன பண்ணுவேன், கேட்டு. ஆண்டவர் சொல்றாரு, அவனுங்க என்னை நோக்கி கூட்டா நான் உடனே கேட்டுருன்றார். ஏன்னா அவங்களுக்கு ஆண்டருக்குள்ளே இருக்கிறாங்க, அது ஒரு ப்ளஸ்ஸு. அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மைனஸ் என்னன்னா, அப்பா இல்லை, கணவன் இல்லை, இப்படிப்பட்ட இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அவங்களோட வலி பெருசுன்றாரு கர்த்தர். நீங்கள் நல்லா கவனிங்க, ஆபிரகாம் நேராயிட்டு ஆகார் என்ன பண்ணிட்டார், இறக்கி விட்டு போயினேன்ட்டார். ஆகார் கதறாங்க, ஆண்டர் மறு உத்தரவே கொடுக்கல. ஆனால் இஸ்மவேல் அழுவுறான், வந்துட்டார். ஏன்னா ஃபாதர்லெஸ். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் அப்பா இருக்கிறார், அப்பா இருந்தும் ஒரு பிரோஜனமும் இல்லை. யாருக்கு, இஸ்மவேலுக்கு. அவ்வளோ பெரிய வனாந்தரத்தில் அவ்வளோ பெரிய ஒரு பணக்காரன் ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு போனதுக்கான அடித்தளமே நீ சாவுன்றதுக்கான
தெரியும், ஆபிரகாம் தெரியும் பிழைக்கவே முடியாதுன்னு தெரியும். அந்த இடத்துல விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, போகிறாரு. பிள்ளையோட சத்தத்தை என்ன பண்ணுறாரு, கத்தரிக்கிறார். இந்த காலையில் சொல்கிறேங்க, விதவைகள் தகப்பன் இல்லாதவர்களுடைய சத்தத்தை ஆண்டவர் உடனே என்ன பண்ணுவாராம், கேட்பார். அவங்க கிட்டலாம் பேசும்போது மிக கவனமாக பேசுங்க. அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் ஒன்றும் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. நீதிமொழிகள் 22 22 23. ஏழை என்ன பண்ணாது, கொள்ளையிடாது. அவனை என்ன பண்ணாத, உபத்திரவப்படுத்தாது. இன்றைக்கி நான் நினைக்கிறேன், நான் திருட்டில் பாஸ்டர், ஆனால் சில நேரம் உபத்திரவப்படுத்திடுவோம். சில நேரம் நம்மளோட செய்களில் என்ன பண்ணுறோம், உபத்திரவப்படுத்திடுவோம். என் கூட ஒரு பையன், அவனுக்கு அப்பா கிடையாது. அவன் அடிக்கடி அவனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பண்ணுவேன், அப்பா நீ மட்டும் இருந்திருந்தா அடிக்கடி அந்த ஸ்டேட்டஸ் வைப்பான். நான் எப்போ நான் அவன்கிட்ட போனாலும் என்றைக்குமே என் அப்பாவை பற்றி, என் அப்பா எனக்கு என்ன பண்ணார், என் அப்பா எனக்கு கூட எப்படி இருக்கான்னு பேசவே மாட்டேன். மிக கவனமாக இருப்பேன். ஏன், அது கூட அவனை என்ன பண்ணும், காயப்படுத்தும். ஏன்னா இப்படிப்பட்ட பிள்ளைகளோட நிலை அப்படிதான் இருக்கு. படிங்கம்மா. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுவர்களுடைய பிராணனை என்ன பண்ணுவாராம், கொள்ளையிடுவாரா. இன்றைக்கி நம்மளை சுற்றி ஃபாதர்லெஸ் சைல்டு விதவைகள்லாம் இருப்பாங்கன்னா மிக கவனமாக அவங்ககிட்ட பேசுங்க. ஏன்னா நம்ம சின்ன செயல்பாடு கூட அவங்கள வலி என்ன பண்ணுறோம், உண்டு பண்ணுறோம். அவங்கள நேசிங்க, அவங்கள ஆதரிங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நன்மைகள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. உபாகமம் 10:18. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு வஸ்திரத்தை என்ன பண்ணுவாரா, கொடுப்பார். ஆகாரத்தை என்ன பண்ணுவார், கொடுப்பார். இந்த காலை வேளையில் இவங்க இருவரும் மிக முக்கியம். இந்த சபையில் நான் ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன், முடிக்கிறேன். இது சபைக்கும் சரி, ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் சரி மிக மிக முக்கியம். ஏன்னா நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு விரோதமாய் ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துக்கு என்ன பண்ணுறாரு, அர்த்தத்தை கேட்டு அநேகர்கிட்ட போய் நிற்கிறாரு. கடைசியில் தானியேல் வராரு. தானியேல் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அந்த ஆலோசனை சபைக்கு மிக மிக முக்கியம். ஏன்னா இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே அக்கிரமம் பண்ணுறவங்க, தெரிஞ்சோ தெரியாமல் பாவம் பண்ணுறவங்க. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனம். இது ஆண்டவரோட வார்த்தையான்னு எனக்கு தெரியல, ஆனால் தானியேல் சொல்லும் போது சம்திங் நம்ம யோசிக்க வேண்டியது மிக முக்கியம். ஆகையால் ராஜாவே, சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு. நல்லா கவனிங்க, தானியேல் சொல்றார், நான் சொல்ற ஆலோசனை நீங்க என்ன பண்ணுங்க, அங்கீகரித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த ஆலோசனை வந்து கர்த்தரோடதுன்னு என்னால் சொல்ல முடியாது. பாஸ்டர், ஐ நீட் டு பி வெரி கிளியர் ஆன் தட். தானியேலோட ஆலோசனை, அவர் கேட்ட சொப்பனத்தை வச்சு ஒரு ஆலோசனை சொல்றாரு. நான் தானியேலை நான் நன்றாய் விசுவாசிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன், அவர் வாயில இருந்த ஒரு வார்த்தையும் பொய்யா இருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். படியுமா. நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். நல்லா கவனிங்க, சிறுமையானவர்களுக்கு சில காரியங்களை செஞ்சு உங்க அக்கிரமத்தை என்ன பண்ண முடியுமா. ராஜா கிட்ட சொல்றாரு, உன் அக்கிரமத்தை என்ன பண்ணலாம், எப்படி நீக்கலாம். சிறுமையானவர்களுக்கு சில காரியங்களை செஞ்சு, முதல்ல மனம் திருந்தல் முக்கியம். நீதி என்ன பண்ணும், ஏன்னா நீதியை செய்யாமல் வெறும் இதை மட்டும், இன்றைக்கி அநேக கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை செய்யுது. இந்த 2வது காரியத்தை என்ன பண்ணுது, ஏழைங்களுக்கு உதவுறது, ஏழைங்களுக்கு தாங்கிறது, பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு செய்கிறது. ஆனால் மேலே நீதி என்ன பண்ணுறாங்க, விட்டுறாங்க. ஆனால் தானியேல் அழகாக சொல்கிறார், நீங்கள் முதல்ல நீதியை என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. செஞ்சு திக்கற்ற பிள்ளைகளுக்கு, சிறுமையான பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்கள், நல்லதை செய்யுங்க. இதனால் உங்கள் அக்கிரமம் என்ன ஆகும், நீங்கி விடுமுறார். இந்த காலை வேளையில் இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் கேட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் யோசிங்க. ஏன்னா விக்கிரகத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறாரு. தகப்பன் தாய் எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறாரு. இன்றைக்கெலாம் சொல்கிறேன், வயசாயிடுச்சுன்னா தள்ளி விடாதீங்க. பிள்ளைங்களோட இந்த காலகட்டத்தில் உங்களால் கஷ்டமாக தான் இருக்கும். பேர பிள்ளைங்களோட இணைந்து பேர பிள்ளைங்களுக்கு சேவை செஞ்சு கஷ்டமாக தான் இருக்கும். குடும்பம்ன்றது சில கஷ்டம் நிறைந்தது தான். அதை எல்லாருமே சேர்ந்து தான் என்ன பண்ணணும், தாங்கணும். சபை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தகப்பன் தாயை கனம் பண்ணும். 2வது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்ன்றத விட ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட என்ன பண்ணுங்கள், மிக கவனமாக இருங்க. அவங்க மேலே கைகளை என்ன பண்ணாதீங்க, போடாதீங்க. 4வது, திக்கற்ற பிள்ளைகளும் ஃபாதர்லெஸ் சைல்டு, அவங்க மேலேயும் உங்கள் கைகளை என்ன பண்ணாதீங்க, போடாதீங்க. ஏன்னா மிக கவனமாக அவங்க கிட்டலாம் என்ன பண்ணுங்கள், பேசுங்க. இருக்கிற இடங்களை கண்களை மூடி